என் தங்கச்சி நல்லா படிக்க வச்சு வாழ்க்கையில முன்னேத்தி காட்டணும்னு முடிவு பண்ண. ஜோதி ஜோதி பிஸ்கெட் வாங்கி வந்திருக்கேன். என்ன ஜோதி, படிக்கணும்னு ஆசையா இருக்கா? ஆமாண்ணே. நான் உன்னை படிக்க வைக்கிறேன். சரிண்ணே. இந்தா பிஸ்கெட் சாப்பிடு. இந்தா. மெழுகாய் எரியும் எந்தன் வாழ்க்கை, அழகாய் உறையும் உந்தன் விழி, நீயும் சாப்பிடுன. கீச்சிடும் உந்தன் சொல், நிலவாய் ஒளிரும் எந்தன் இரவில், எனது உயிரோ தங்கை உன்னிடம், உனது சிரிப்பு நாளும் என்னிடம், போதும் போதும் உலகம் என் கையில், ஏதும் வேண்டாம் உறங்கு என் தோளில், பொன்னோஞ்சல் பொன்னோஞ்சல் பொன்னோஞ்சலே, எந்தன் பொன்னோஞ்சல் பொன்னோஞ்சல். என்னாச்சு? அண்ணா காலண்ணே. சரி வா போலாம் வா. என்னமாச்சு? வலிக்குதாமா? ரொம்ப வலிக்குது, நான் நடக்க முடியல. சரி வா, என் தோல் மேல ஏறிக்கோ, நான் உன்னை தூக்கி போறேனா? கதையில் எறும்பு ஒன்று கரையை கடந்திருக்கும், விதியில் சூழ்ந்த எனது நிலையில் அரும்பு ஒன்று மெல்ல மலர்ந்திருக்கும், நதியில் மூழ்கும் நிலையின் கதையில் எறும்பு ஒன்று கரையை கடந்திருக்கும், விதியில் சூழ்ந்த எனது நிலையில் அரும்பு ஒன்று மெல்ல மலர்ந்திருக்கும், தாயே நீயே எனக்கு. ஓகேண்ணா, பாய். பாய் பாய்ண்ணா. தந்தை நானே உனக்கு, தாயே நீயே எனக்கு. எனக்கு ஸ்கூலு டியூஷன் அதுக்கே நேரம் சரியா இருக்கு. இதுல வீட்டு வேலையில பொண்டாட்டிக்கு எப்படி ஹெல்ப் பண்றது? அதான் வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வேணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தா சொல்லுங்க, நல்ல சம்பளம் கொடுக்குறேன். ஐயா, அந்த வேலையை நான் செய்யறையா, எனக்கு தாங்கய்யா. நீ எங்க வீட்டுக்கு வேலைக்கு வர போறியா? ஆமாங்க ஐயா. சாயங்காலம் வீட்டுக்கு வந்து பாரு, என் வீடு தெரியும்ல. வாத்தியார் வீடு தெரியாமலையா இருக்கும்? சரிப்பா, வாங்க போலாம். கடவுளே, இந்த வேலை எனக்கு கிடைச்சிடணும். தங்கச்சி எப்படியாவது படிக்க வைக்கணும். மனப்பாட செய்யுள் தான் ரொம்ப முக்கியம். பரீட்சைக்கு இதுல இருந்து தான் கேள்வி கேட்பாங்க. நான் சொல்லி கொடுக்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணுங்க, சரியா? நாவற்பழம். அண்ணே, அண்ணே. என்ன ஜோதி? கொஞ்சம் வாயேன். என்னம்மா? அண்ணே, எனக்கு படிப்பு நல்லா வருதான். டியூஷன் வந்தா இன்னும் நல்லா படிப்பேன்னு டீச்சர் சொன்னாங்க. டியூஷன் போட்டுமாண்ணே? ஒரு வழியா எப்படியோ கஷ்டப்பட்டு என் தங்கச்சி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சேன். ஸ்கூல் ஃபீஸே கட்ட முடியாத நிலைமை. இதுல டியூஷனுக்குலாம் எப்படி அனுப்புறது? அதனால நானே டீச்சர் வீட்டுக்கெல்லாம் போய் நோட்ஸ் எடுத்துட்டு வந்து என் தங்கச்சியை படிக்க வைப்பேன்.
தேவா, இந்தா தேவா, இந்த வாரம் சம்பளம் வச்சுக்கோ. சரிங்கம்மா. நாளைக்கு வந்துரு. சரியா? சரிங்கம்மா. வாஜா டியூஷன்ல சொல்லி கொடுத்தத நான் கவனிச்சுட்டு வந்து உனக்கு சொல்லி தரேன். கவனமா கேட்டுக்கோ ஜோதி. சரிண்ணா. சரி. அம்மா. அம்மா. அப்புறம் என்ன? அண்ணே, அண்ணே. 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 என்னம்மா ஏன் இப்படி ஓடி வர? அண்ணே, இந்த வாட்டி ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட். டீச்சர் பாராட்டி இந்த பேனா கொடுத்தாங்க. நீ டியூஷன் சொல்லி கொடுத்தனால நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு அம்மாவும் அப்பாவும் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல. ஆனா அவங்கள சாமி கூப்பிட்டுக்குச்சே. அம்மா அப்பா இல்லைன்னா என்னம்மா, உனக்கு எல்லாமுமா நான் இருக்கல்ல. தேங்க்ஸ்ண்ணே. ஜோதிக்கு அப்பா அம்மா இல்லாத ஏக்கம் தெரியக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண. அப்போ ஒரு நாள் ஏய் உப்ளி, தேங்க்யூடா. அது குட்டி போட்டா எனக்கு ஒன்று தரியா? நாங்கள் பண்ணுறது ஆபாசாக்கு சமர்ப்பணம். ஆபாசானா? அல்ஜிப்ராவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம். டேய், ஏன்டா மாங்கோட்டை முங்கின மாதிரி இருக்க? உனக்கு எப்படி தெரியும் நான் மாங்கோட்டை முழுங்கினேன்னு? டேய், யாரா அந்த அபான வாயுவை விட்டது? டிக் போட்டுருக்கடா. வெளில சொன்ன உங்கள் பாட்டி. நான் விஜய லவ் பண்ணுறேன்டா. என்னால தாங்க முடியலன்னு. என்ன தங்கச்சி பண்ணுது? காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குண்ணா. ஐயோ, உடம்பு எப்படி சுடுது? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் பொறுத்துக்கோ தங்கச்சி, இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். சீக்கிரம் கூட்டிட்டு போன, என்னால முடியல. சரிம்மா. ஜோதி. டாக்டர், டாக்டர், அவளுக்கு என்னாச்சு டாக்டர்? டாக்டர். சாரிப்பா, உன் தங்கச்சிக்கு விஷ காய்ச்சல் வந்திருக்கு. அவளை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். டாக்டர், டாக்டர், எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாத்துங்க டாக்டர். அவளாம் என்னால இருக்க முடியாது டாக்டர். இதுல எழுதிருக்க இன்ஜெக்ஷன் மருந்தெல்லாம் சீக்கிரம் வாங்கிட்டு வா. அப்பதான் அவளை காப்பாத்த முடியும். சரிங்க டாக்டர். ஜோதி, ஜோதி, உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ இங்கே இரு, நான் போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரேன். அண்ணா, இதுல இருக்க ஊசி மருந்து எல்லாத்தையும் தாங்கண்ணா.
தங்கச்சி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. ஊசிக்கு 3000, மருந்துக்கு 2000, மொத்தம் 5000 ரூபா வருது. 5000 ரூபா உங்ககிட்ட பணம் இருக்கா? முதல்ல மருந்த கொடுங்கண்ணே, எப்படியாவது வேலை செஞ்சு பணத்தை கொடுத்துட்றேண்ணே. என்னது, வேலை செஞ்சு பணம் கொடுக்குறியா? அப்ப வெறுங்கையோட தான் வாங்க வந்தியா? அண்ணா பேசுறதுக்கு நேரமே இல்லைண்ணே, முதல்ல மருந்து தாங்கண்ணே, என் தங்கச்சியை காப்பாத்தணுண்ணே. டேய், இங்க வர்றவங்க எல்லாருமே உயிரை காப்பாத்துறதுக்கு தான் மருந்து வாங்க வராங்க. அவங்க மேலாம் பரிதாபப்பட்டுக்கிட்டு நான் ஓசியில மருந்து மாத்திரை கொடுத்துக்கிட்டு இருந்தா ஏன் உசுறு போயிருமேடா. துட்டு இருந்தா மருந்து வாங்கிட்டு போ, இல்லனா உன் தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு தர்மாஸ்பத்திரிக்கு போ. அண்ணா தயவு செஞ்சு மருந்து கொடுங்கண்ணா, எப்படியாச்சும் உங்க பணத்தை கொடுத்துட்றேண்ணே. பணம் இல்லைன்னா மருந்து கிடையாது, ஓடி போடா. அண்ணா தயவு செஞ்சு மருந்து கொடுங்கண்ணே, ஏய். உங்க கால்ல வேணா விழுறேண்ணே. டேய் போடா அண்ணா. அண்ணா தயவு செஞ்சு மருந்து கொடுங்கண்ணா, அப்புறமா பணத்தை கொடுத்துறேண்ணா. அண்ணா ப்ளீஸ் நான் மருந்து கொடுங்கண்ணா. அண்ணா எப்படியாச்சும் ஏய், என் ஓடான்னு சொல்றேன்ல. என் தங்கச்சியை காப்பாத்தணுண்ணே. சாமி எப்படியாச்சும் என் தங்கச்சியை காப்பாத்துங்க சாமி. மருந்து மாத்திரை வாங்க போனா 5000 ரூபா ஆகுன்னு சொல்றாங்க சாமி. என்கிட்ட அவ்வளோ பணமே இல்லை சாமி. நீங்க தான் எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாத்தணும் சாமி. நான் முனகால் போட்டு உன் பிரகாரத்தை சுத்தி வர சாமி. என் தங்கச்சி எப்படியாவது காப்பாத்துங்க சாமி. என் தங்கச்சியை எப்படியாவது காப்பாத்துங்க. எப்படியாவது என் தங்கச்சி காப்பாத்து சாமி. என்னது இது, இங்க ஒரு பேக் கிடக்கு, யாராவது விட்டுட்டு போயிட்டாங்களா? சார், இன்ஸ்பெக்டர் சார் எங்க இருக்கார் சார்? இதோ இங்க இருக்காரு பாரு. சார் இத பாருங்க சார். என்னடா இது, யாரோட பேக் இது? தெரியல சார், நான் வேலை செய்யற கோயில கடந்துச்சு, அதான் சார் எட்டுன்னு வந்தேன். சார் வணக்கம் சார். கோயிலுக்கு போன இடத்துல எங்க பையன் மிஸ் பண்ணிட்டோம். திரும்ப போய் பார்த்தோம், அங்க இல்ல சார். அதுல நிறைய நகை இருந்துச்சு. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இந்த பேக்கான்னு பாருங்க. இதே தான் சார், இந்த பேக் தான் சார். இவன் திருடுனானா சார்? விடாதீங்க சார் இவனை. இந்த சின்ன வயசுலயே திருடுற புத்தி வந்திருக்கு. இவனை ஜெயிலுக்கு அனுப்புங்க சார். நிறுத்துங்க சார். உண்மை என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசாதீங்க. உங்க பேக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்தது இந்த பையன் தான். இந்த சின்ன வயசுலயே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாம இருக்கான். இவனை போய் திருடன்றீங்க. என்ன மன்னிச்சிரு தம்பி. உண்மை என்னன்னு தெரியாம நான் ஏதோ பேசிட்டேன். ஐ எம் சாரி. புதுசா நகை கடை திறக்கிறதுக்காக கொஞ்சம் நகைகளை எடுத்துட்டு வந்து சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு போறதுக்காக கோயிலுக்கு வந்தோம். வந்த இடத்துல மறந்து விட்டுட்டு போயிட்டோம். நல்ல வேலை, அந்த சாமி தான் இந்த பையன் ரூபத்துல வந்து எங்க நகைகளை திருப்பி கொடுத்திருக்கான். இந்தா தம்பி, என் நகைகளை பத்திரமா கொண்டு வந்து கொடுத்ததுக்கு என்னோட அன்பு பரிசு. இந்தாப்பா, இதுல 10,000 ரூபா இருக்கு, வச்சுக்கோ. இல்ல சார், எனக்கு வேணாம் சார். பத்துலையா? வேணும்னா இன்னொரு 10,000 ரூபா தரேன். இந்தாப்பா வாங்கிக்கோ. வேணாம் சார், எனக்கு பணம்லாம் வேணாம். இதுல எழுதியிருக்க மருந்தை மட்டும் வாங்கி கொடுங்க சார். என் தங்கச்சி அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா சார். அவளுக்கு இந்த மருந்து மட்டும் வாங்கி கொடுங்க சார். பாப்பா
நாம மருந்து வாங்கி கொடுத்தலாமா? ஆமாங்க. நான் வாங்கி தரேன். நான் நிச்சயமா வாங்கி தரேன்ப்பா. உன் தங்கச்சி எதுவும் ஆகாதுப்பா. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாத. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தங்கச்சி உயிரை காப்பாத்தினாங்க. எங்க நிலைமையை பார்த்து அவங்களே எங்களை படிக்க வச்சாங்க. நாங்களும் நல்லபடியா படிச்சோம். படிப்படியா முன்னுக்கு வந்து பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அவரே எனக்கு முதல் போட்டு எனக்கு பிசினஸும் ஆரம்பிச்சு வச்சாரு. நல்ல நிலைமைக்கு வந்தேன். காரு பங்களான்னு எல்லாத்தையும் சேர்த்தேன். தங்கச்சி உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப கூட, எவ்வளவு கஷ்டத்துல கூட பணத்துக்கு ஆசைப்படாதவன்னா, ஆனா விதி என்ன ஒரு கொலைகாரனா நிறுத்திருச்சு. ஜோதி, ஜோதி அண்ணா, ஜோ வந்துட்டீங்களாண்ணே? என்னண்ணே இவ்ளோ ஆச்சரியமா பாக்குறீங்க? ஏன் கண்ணி பற்றும் போல இருக்குமா? உன்னை பார்த்தா அப்படியே நம்ம அம்மாவை பார்க்கற மாதிரியே இருக்கு. ஓஹோ, அப்படியா? அப்படின்னா இன்னையில இருந்து நான் உனக்கு தங்கச்சி இல்ல, உனக்கு அம்மா. ஓகேயா? டேய் படவா, எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? உனக்காக நான் வீட்ல சாப்பாடு செஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ போய் நல்லா ஊர் சுத்திட்டு வர. எங்க போன சொல்லு, சொல்லு எங்க போன? அது வந்துமா, என் ஆசை தங்கச்சி ஜோதிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வர. அடேங்க அப்பா, வெக்கத்தை பாரு. ஹை, தங்கச்சி வெக்கத்தை பாரு. போங்கண்ணா. ஏய், என்ன பெருசா அம்மா மாதிரி ஆக்ட் கொடுத்த? இப்ப என்னாச்சு? ஓ, அதட்டல் மிரட்டல் உருட்டல் சொல்லு. ஊரு உலகெல்லாம் சுத்தி உனக்காக ஒரு மாப்பிள்ளை செலக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாக்குறியா? ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஆளும் பாக்குறதுக்கு அழகா ஹேண்ட்ஸமா இருக்காரு. அதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். போட்டோ பாரு. உனக்கு சம்மதமானு சொல்லு. உனக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம்னே. போட்டோ பார்த்து சொல்லுமா. நான் பார்க்க மாட்டேன். பாரு. நான் பார்க்க மாட்டேனே. எனக்கு என்ன வேணும், என்ன வேணாம், எது பிடிக்கும், எது பிடிக்காதுன்னு இத்தனை வருஷமா எனக்கு நீதானே எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்ச. அதே மாதிரி எனக்கு பொருத்தமான என் மனசுக்கு பிடிக்கிற மாப்பிள்ளையாதான் நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க. அதனால நான் மாப்பிள்ளை போட்டோவை பார்க்காமலேயே கல்யாணம் பண்ணிக்கிறேனே. ஜோதி, எதுக்கும் ஒரு தடவை போட்டோ பார்த்துட்டு சொல்லு. அண்ணே, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு எல்லாமே நீங்க தானே. ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்காக பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க. மாப்பிள்ளை விஷயத்திலையும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சரியாதான் செஞ்சிருப்பீங்க. எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. நான் உனக்கு என்னென்ன பண்ண போறேன் சொல்லுங்க. இல்லம்மா, அது வந்து இத பாருங்கண்ணே, நீங்க யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சந்தோஷமா? இப்படி ஒரு தங்கச்சி கிடைச்சதுக்கு ஏதோ ஒரு ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியன்னு நினைச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்ல முகூர்த்தம் பார்த்து ஊரையே கூட்டி கல்யாணம் பண்ணி வச்சேன்.
மாப்பிள்ளையும் உன்னையும் இப்படி சேர்த்து பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முதல்ல நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. முதல்ல கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கணும், அவ்வளவுதானே? ம். ஜோதி என்ன எங்களை bless பண்ணுங்க. மாப்பிள்ளை எந்திரிங்க.